முதல்வர் விஜயிடமிருந்து விவாகரத்து கேட்டு பெற்ற வழக்கை திரும்ப பெற்றிருக்கிறார் சங்கீதா அவர்கள். அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவாகரத்து வழக்கை வாபஸ் பெற்றிருக்கிறார் சங்கீதா அவர்கள். செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கில் தற்போது விவாகரத்து வழக்கை வாபஸ் பெற்றிருக்கிறார் சங்கீதா அவர்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். உங்களுடைய இணைகிறார் செய்தியாளர் சுதர்ஷன். வணக்கம். மேலும் அவர். வணக்கம். முதல்வர் விஜயுடைய மனைவி சங்கீதா குடும்ப நல நீதிமன்றத்துல ஒரு வழக்கு ஒன்று தொடர்ந்திருந்தார். அதற்கு முன்னதாக அவர் நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்திருந்த, அதாவது தான் என்னுடைய கணவருடன் சேர்ந்து வர விருப்பம் இல்லை, அதன் காரணமாக நாங்கள் எனக்கு டிவோர்ஸ் வேணும்னு சொல்லிட்டு அவங்க வழக்கு தொடர்ந்தாங்க. இந்த நிலையில இது இந்த வழக்கானது முதல்வர் விஜய் முதல்வர் ஆவதற்கு முன்னாடியே இந்த வழக்கை தொடர்ந்திருந்தார் நீதிமன்றத்துல சங்கீதா. அது ஒரு பெரும் பேச்சு பொருளாக அந்த டைம்ல பேசப்பட்டிருந்தது. தற்போது இந்த வழக்கை வாபஸ் பெற்றிருக்கிறார் முதல்வருடைய மனைவி சங்கீதா. இந்த வழக்கானது தற்போது அவராலேயே நான் என்னுடைய ஃபுல் கான்சியஸ்ல தான் இந்த வழக்கை நான் வாபஸ் பெறுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த வழக்கை வாபஸ் பெற்றிருக்கிறாங்க. அதாவது இந்த வழக்கை தொடரும் போது முதல்வர் விஜய் அப்பொழுது சூறாவளி பிரச்சாரத்துல ஈடுபட்டிருந்தார். அவர் அந்த டைம்ல இந்த கேம்பெயின்ல ஒரு அதிக அளவுல ஈடுபட்டு இருக்கும் போது இவங்க வழக்கு தொடர்ந்து மிகப்பெரிய ஒரு பேச்சு பொருளாகவும் அது ஒரு டிபேட் செஷனாகவே மாறி இருந்தது. அந்த டைம்ல அது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. முதல்வர் விஜய்க்கு தாக்கத்தை ஏற்படுத்தியதாக எதிர்கட்சிகளும் சரி, யாரெல்லாம் கட்சி தலைவர்கள்லாம் கேம்பெயின் பண்ணாங்களோ அவங்க இதை எடுத்து வைத்து தொடர்ந்து பேசியிருந்தாங்க. ஆனால் அதை நான் பார்த்துக் கொள்கிறேன், அது என்னுடைய பர்சனல் விஷயம் சொல்லிட்டு முதல்வர் விஜய் அவருடைய கேம்பெயின்ல சொல்லியிருந்தார். அதன் பிறகு அந்த பேச்சு பொருள் நிறுத்தப்பட்டிருந்தது. யாரும் அதை பத்தி பேசவில்லை. அதனை தொடர்ந்து 2 முறை இந்த வழக்கு வாய்தாக்கு வரும்போது சங்கீதா சார்பில் யாரும் ஆஜராகவில்லை. ஆனாலும் இந்த வழக்கு நிலுவையில் இருந்தது. தற்போது இந்த வழக்கை வாபஸ் பெற்றிருக்கிறார் முதல்வர் விஜயோடைய மனைவி சங்கீதா. இந்த வழக்கானது தற்போது அவருடைய ஃபுல் கான்சியஸ்னஸ்ல தான் தான் வாபஸ் பெறுவதாக தெரிவித்து அந்த வழக்கை வாபஸ் பெற்றிருக்கிறார். இந்த வழக்கானது தற்போது அவரால் வித்ரா பண்ணப்பட்டு இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கையாக அவர் சேர்ந்து வாழ்வாரா அல்லது என்ன காரணத்துக்காக வாபஸ் பெறப்பட்டதுன்னு சொல்லிட்டு இன்னும் தகவல்கள் சரியாக கிடைக்கப்பெறவில்லை. இன்னும் ஒரு சில தினங்கள்ல இந்த வழக்கானது எதற்காக வாபஸ் பெறப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் கிடைக்கப்படும். அதன் பிறகுதான் உண்மையான விவரங்களும் தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்ற வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.